ஹாய் எவ்ரிவன். நேற்று நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ஆகும்போது ஒரு 450 டு 500 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் கண்டினியூவாக டவுன் சைடில் வந்துட்டு முடியும் போது ஒரு 350 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் வந்து முடிஞ்சிருக்காங்க. 22,680 அந்த ரேஞ்சில் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு 300 அந்த சம்திங்கில் வந்து கேப் அப் பாசிட்டிவில் இருந்துச்சு கிஃப்ட் நிஃப்டி. அதனால் ஒரு 150 டு 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆனால் அதில் கிஃப்ட் நிஃப்டியோட இண்டிகேஷன் அப்படியே நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃப்ளாட்டாகவும் இருக்கலாம், அதுக்கு மேலேயும் ஓப்பன் ஆகலாம், கீழே ஓப்பன் ஆகலாம் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். பட் அது எப்பயும் அப்படி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அதே போலே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான கேப் அப்பில் தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனாங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து டவுன் சைடில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்மளுடைய லெவலையுமே வந்து நம்ம சொல்லியிருந்தோம். என்னென்ன லெவல் அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேமை வச்சுட்டு பிஃப் யூஸ் பண்ணியிருந்தோம். பிஃப் 2ல் வச்சு இந்த இடத்த மார்க் பண்ணியிருந்தோம். மார்க் பண்ணிட்டு பார்த்தீங்களா, மார்க்கெட் ஒரு லெவலாக சொல்லியிருந்தோம். 22,750 தான் ஃபர்ஸ்ட் லெவலு, அதுக்கப்புறம் 22,850, அதுக்கப்புறம் 23,000 டு 23,050 வரும், அதுக்கப்புறம் 250 அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு லெவலாக சொல்லியிருந்தோம் பிஃபோர் 2ல் வச்சுட்டு. கரெக்டுங்களா? பட் அதே போலயே பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் 50%ல் மார்க்கெட் வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஒன்று. இப்போது அடுத்து பாருங்கள், இதை நீங்கள் அப்படியே 5 மினிட்ஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸில் இருக்கிற லெவலை ட்ராக் பண்ணி பாருங்கள். ரீசன்ஸ் ஐக்கிட்ட இருந்து ஓகேவா, இந்த இடம் தான் அதுக்கு முன்னாடி இருந்தது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 78% கிட்ட மார்க்கெட் வந்து திரும்பி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ரீசன்ஸ் லெவலு. ரீசன் லெவல்லேருந்து ஒரு 78% இந்த ஜோனுக்குள்ளார இருந்து மார்க்கெட் திரும்பவும் இந்த கன்சாலிடேஷன் வேஸ்லேருந்து நமக்கு திரும்பி இருக்கும். இந்த டார்கெட் லெவலையும் நம்ம கொடுத்துருந்தோம். அங்கேருந்து மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலுமே கேப் அப் இருந்துச்சுன்னா நம்ம எதிர்பார்த்த இடம் இந்த இடத்துக்கிட்ட. ஸோ இது வரைக்கும் மேலே போச்சுன்னா இந்த இடத்துல இருந்து செல் ஆஃப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொன்னோம். பட் ஆனால் இங்கே ஓப்பன் ஆனாங்க, இங்கே இருந்தும் மார்க்கெட் வந்து செல் ஆஃப் தான் இருந்தாங்க. ஓகேங்களா? பட் நேற்று வந்து மேலே போனதுக்கு ரீசன், திடீர்னு இவ்வளோ பாயிண்ட் போனதுக்கான ரீசன் ஏதோ சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறது வந்து இருந்ததுனால மார்க்கெட் வந்து மேலே போச்சு. பட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் இன்னும் நமக்கு கிடைக்கல. ஓகேங்களா? நியூஸ் பேஸ்டு. பட் ஆனால் நம்ம ட்ரேட் பண்ணுறது முழுக்க டெக்னிக்கல் பேஸ்டு மட்டும்தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணிட்டுருக்கோம். ஓகேங்களா? அடுத்து இப்போ எங்கே இருக்கலாம் மார்க்கெட்டு, இன்னைக்கு என்ன லெவல் மூவ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேஷன் பார்த்துப்போம். கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு 450 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் வந்து டவுன். ஓகே, அப்போது இந்த சினாரியோ இங்கே நடக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஜஸ்ட் இண்டிகேஷன். ஸோ அப்போது மார்க்கெட் வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அதுலேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 300 டு 350 பாயிண்ட்ஸுக்கு வந்து மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கு பாசிபிள். அப்போ டவுன் ஆகிறதுக்கு பாசிபிள் அப்படின்னா நேத்தியோட க்ளோஸ் கொடுத்துருந்தோம் இந்த இடத்துல. கரெக்டுங்களா? ப்ரீவியஸ் டே, தட் மீன்ஸ் வந்து மண்டேவோட க்ளோஸ் அன்னைக்கு மார்க்கெட் இருந்த இடத்துக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டேவோட க்ளோசஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் மார்க் பண்ணுறது எப்பயும் போல் மார்க் பண்ணிட்டு வந்துடுவோம். இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா 22,679.40 டேவோட க்ளோஸு. இதுக்கும் 22,700 இப்போ அப்படியே வந்து 5 மினிட்ஸ் மூவ் பண்ணிப்போம். மார்க்கெட் இந்த ஜோனுக்கு கீழே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இன்னைக்கு இருக்குது. அப்படி இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வரலாம், 22,300.
22,300 வரைக்கும் மார்க்கெட் வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் இங்கேருந்து இங்கே வந்துட்டு திரும்ப இங்கேருந்து மார்க்கெட் திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஒன்று. அப்படி இல்லைன்னா இந்த லெவலை பிரேக் அவுட் கொடுத்தா அடுத்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத 1 ஹவர் டைம் ஃப்ரேம் 1 ஹவர் டைம் பேஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? 1 ஹவர் டைம் பேஸ் பண்ணி செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடியே கொடுத்த கீ லெவல் தான் 22,300க்கு கீழே வந்தது அப்படின்னா மார்க்கெட் திரும்பவும் இருக்கிற இடம் 21,800. ஸோ இந்த லெவலில் நம்ம திரும்ப சொல்லிட்டுருக்கோம். ஆனால் மார்க்கெட் அதுக்கு 22,350 இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்து மார்க்கெட் கண்டிப்பாக இருக்கணும். சப்போஸ் மேலே இருக்கணும் அப்படின்னா அப்சைடில் மார்க்கெட் போகணும் அப்படின்னா பட் டவுன் ஆகிட்டு இங்கேருந்து ரெக்கவர் ஆகணும். அப்படி ரெக்கவர் ஆகாமல் மார்க்கெட் வந்து நேற்று மாதிரி ஏதாவது மாறி ஓப்பன் ஆயிடுச்சு இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து க்ளோஸ் ஆகும்போது க்ளோஸுக்கு நியரஸ்ட் க்ளோஸ் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா 22,700க்கு மேலே நிஃப்டி இருந்தாங்க அப்படின்னா மட்டும் மார்க்கெட் வந்து அங்கேருந்து ஒரு 100 to நேத்தியோட ஹை இருக்கு இல்லையா 22,950 இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் போகலாம். நம்ம வந்து 23,000 வரைக்கும் நேற்று எதிர்பார்த்துருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனை கொடுத்துருந்தோம். அந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் பர்ஃபெக்டாக வந்திருக்காங்க. ஓகே, இப்போது 22,950க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்னுமே மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அது எந்த லெவல்? அந்த லெவல் பார்த்தீங்கன்னா இந்த லெவலாக அப்போ 23,000 ஒரு லாங் டேர்மில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சப்போஸ் இங்கே இடையிலேயே மார்க்கெட் திரும்பினாலும் திரும்பிடலாம். ஒரு 100 பாயிண்ட்ஸாக வச்சுக்கோங்க. பட் மார்க்கெட் வந்து மேலே புல்லிஷாக மாறுறதுக்கு எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,450க்கு மேலே நிஃப்டி எப்போ ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் அப்போ தான் நிஃப்டி 1 ஹவரில் அப் ட்ரெண்டுக்கான ஜஸ்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை இந்த இடத்துல கொடுக்கும். இந்த இடத்துல கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் திரும்பவும் ஒரு 50 61% ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.